ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். காந்தி ஜெயந்தி திருவுருவ சிலைக்கு ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் பட்டப்பகலில் கத்தியை காட்டி மாமூல் கேட்டு மிரட்டல். பேக்கரியை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. புதுச்சேரியில் சொத்து தகராறில் சித்தப்பாவை கொன்றதாக மகன்கள் வாக்குமூலம். நண்பர்களுடன் சேர்ந்து திட்டம் தீட்டியது விசாரணையில் அம்பலம். விஜயதசமியை முன்னிட்டு ஹைகிரிவர் திருக்கோவிலில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி. திரளான பெற்றோர்கள் குழந்தைகளுடன் பங்கேற்று சுவாமி தரிசனம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். உண்மை, அகிம்சை, சத்திய சோதனை ஆகிய கொள்கைகளை எடுத்துரைத்த தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகளின் 157வது பிறந்தநாள் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதேபோல் புதுச்சேரி அரசு சார்பிலும் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதேபோல் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோரும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இவர்களைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரின் தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார், தலைமைச் செயலர் சரத் சௌகான், காவல்துறை கண்காணிப்பாளர் அஜித்குமார், அரசு செயலர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பலரும் அண்ணல் காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து மும்மத பிரார்த்தனை நிகழ்ச்சியும், பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுச்சேரி கதர் மற்றும் கிராம தொழில் வாரிய ஊழியர்களின் நூல் நூற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுச்சேரியில் பட்டப்பகலில் கத்தியை காட்டி மிரட்டி மாமூல் கேட்ட ரவுடிகள் பேக்கரியை அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்குப்பம் பகுதியில் புதுச்சேரி எல்லையில் பெங்களூரு ஐயங்கார் என்ற பெயரில் பேக்கரி இயங்கி வருகிறது. இந்நிலையில் பிற்பகல் பேக்கரிக்கு வந்த 3 இளைஞர்கள் கடை ஊழியரிடம் கடையின் உரிமையாளர்கள் எங்கே என்று கேட்டுள்ளனர். அதற்கு அவர் வெளியே சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்பொழுது அந்த இளைஞர்கள் தான் பெரிய ரவுடிகள் என்றும் தனக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் மாமூல் தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். மேலும் பேனா மற்றும் பேப்பரை வாங்கி ஜிபே நம்பரையும் எழுதி கொடுத்து கடை உரிமையாளர்களிடம் கொடுக்க சொல்லியுள்ளனர். அப்பொழுது அந்த பேப்பரை வாங்கிய ஊழியர் அதை ஓரமாக வைத்துவிட்டு கடையின் உள்ளே சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் கையில் வைத்திருந்த பட்டாக்கத்தியால் கடையில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்து நொறுக்கினர். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் பேக்கரிக்கு வந்த ரவுடிகள் தமிழக பகுதியான சின்ன கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் கத்தியை காட்டி மிரட்டி கடை ஊழியரிடம் மாமூல் கேட்டு பேக்கரியை பட்டாக்கத்தியால் அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. சொத்து தகராறில் சித்தப்பாவை கொன்ற சகோதரர்கள் உட்பட 7 பேரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் அப்பு தொண்டமாநத்தம் பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி கூலி வேலை செய்து வந்தார். இவர் கடந்த 30ஆம் தேதி இரவு ராமநாதபுரம் சாலையில் உள்ள மதுபான கடையில் மது அருந்திவிட்டு வெளியே வந்தபோது மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. வில்லியனூர் காவல் ஆய்வாளர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். விசாரணையில் அப்புவின் அண்ணன் மகன்களான பிரவீன், பிரதீஷ் ஆகியோர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பழிக்கு பழியாக அவரை கொலை செய்தது தெரியவந்தது. இந்நிலையில் வேல்ராம்பட்டி ஏரிக்கரை பகுதியில் பதுங்கியிருந்த பிரவீன், பிரதீஷ் அவரது நண்பர்களான சோனாம்பாளையம் மணிகண்டன், வாசுதேவன், வைஷ்யால் வீதி பழனி, திப்ராயப்பேட்டையைச் சேர்ந்த இளைய அன்பரசன், ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த ஜீவா ஆகிய 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சொத்து பிரச்சினையில் அப்பு தனது பெரியப்பா மகன் பிரபுவை கடந்த 2015 படுகொலை செய்தார் என்றும், இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டிவி நகருக்கு சென்ற அப்பு சொத்து பிரச்சினை குறித்து பிரபுவின் மகன்களான பிரவீன், பிரதேஷ் ஆகியோரிடம் தகராறு செய்ததாக தெரிவித்தனர். ஏற்கனவே தந்தையை கொலை செய்த அப்பு மீது கோபத்தில் இருந்த பிரவீன், பிரதேஷ் இருவரும் அப்புவை பழிக்கு பழியாக கொலை செய்ய முடிவெடுத்து நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து 7 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். விஜயதசமி தினத்தையொட்டி ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் திருக்கோவிலில் நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் திரளான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வியை தொடங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். கல்விக்கு அதிபதியான ஹயகிரிவ பெருமாள் 4 வேதங்களையும் பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தார் என்பது ஐதீகம். அதைத் தொடர்ந்து விஜயதசமி அன்று ஹயகிரிவ பெருமாள் சரஸ்வதி தேவிக்கு ஆயக்கலைகள் 64ஐயும் உபதேசம் செய்தார் என்றும் கூறுவர். இதையடுத்து ஹயகிரிவ பெருமாள் சரஸ்வதிக்கு உபதேசம் செய்த இந்நாளில் கல்வி கற்க உள்ள குழந்தைகள் நெல்மணியில் ஹரி நமோஸ்து சித்தம் என்று எழுதி கல்வியை தொடங்கினால் சரஸ்வதி தேவியின் பூரண அருளும் குழந்தைகள் ஞானமும் பெறுவார்கள் என்பது ஐதீகம். இதையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஹயகிரிவ பெருமாள் முன்னிலையில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை நெல்மணியில் ஹரி, ஓம் மற்றும் ஆய் எழுதி கற்றலை தொடங்கி வைத்து பெருமாளை வணங்கி வழிபட்டு சென்றனர். கல்வி கண் திறந்த காமராஜரின் நினைவு தினத்தையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கல்வி தந்தை காமராஜரின் நினைவு தினம் அக்டோபர் 2ஆம் தேதி நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இதேபோல் காமராஜர் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பிலும் அனுசரிக்கப்பட்டது. அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரும் மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இவர்களைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் காமராஜரின் சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற தூய்மையே சேவை 2025 தூய்மை திருவிழாவின் நிறைவு விழாவில் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் தூய்மையே சேவை 2025 தூய்மை திருவிழாவின் நிறைவு விழா நடைபெற்றது. ஆளுநர் கைலாஷ்நாதன் விழாவிற்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்டுரை, ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள், பதக்கங்களை வழங்கி வாழ்த்தினார். மேலும் ஆரோக்கியமாக வாழ தூய்மை மிகவும் முக்கியமானது என்றும், தூய்மை பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும், அவர்களுக்கு உரிய வசதிகள், மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறினார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் ஜான்குமார், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், தலைமைச் செயலர் சரத் சவுகான், அரசு செயலர் கேசவன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காந்தி ஜெயந்தியொட்டி புதுச்சேரியில் அனைத்து கல், சாராயம் மற்றும் மதுபான கடைகள், இறைச்சி கடைகள் மூடப்பட்டிருந்தன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி தேசிய விடுமுறையாக கடைபிடிக்கப்படுகிறது. உண்மை, அகிம்சை, மது விலக்கு போன்ற கொள்கைகளை வலியுறுத்திய காந்தியடிகளின் நினைவு நாளில் மதுபான விற்பனையை தடை செய்து
அரசு உத்தரவு பிறப்பிக்கிறது. இதன் காரணமாக முழு நாளும் மக்கள் மதுபானங்களை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினர் மதுபான கடைகள் மற்றும் பார் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காந்தி ஜெயந்தி தினத்தன்று மதுவிலக்கு கடைபிடிக்கப்படுவது காந்தியடிகள் வலியுறுத்திய மதுவிலக்கு சிந்தனைக்கு மரியாதை செலுத்துவதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து மதுபான கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. நகராட்சி ஆணையரின் உத்தரவின்படி அனைத்து மதுபான கடைகள், பார் உள்ளிட்ட மதுபான மருந்தும் இடங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளும் மூடப்பட்டுள்ளன. புதுச்சேரி நகர பகுதியில் சாலையோரம் நின்றிருந்த விலையுயர்ந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியான ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே ஈசிஆர் செல்லும் சாலையில் பேருந்து நிறுத்தம் அருகே இருசக்கர வாகனம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. திடீரென அந்த இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரியத் தொடங்கியது. இதைக் கண்டு அவ்வழியாக சென்றவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த இருசக்கர வாகனம் யாருடையது என்று விசாரித்த போது யாரும் முன்வரவில்லை. இதனால் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். இருந்தாலும் இருசக்கர வாகனம் பெரும்பாலான பகுதி தீயில் எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து தன்வந்திரி நகர் காவல்துறையினர் யாருடைய இருசக்கர வாகனம் எப்படி தீப்பிடித்து எரிந்தது என விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் உள்ள சாலையில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது அப்பகுதியில் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,880 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,600 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.